ஹலோ ஆல், வெல்கம் டு யஷ் ஹாப்பி கார்னர். இன்னைக்கு உகாதியோட முன்னாடி நாள். ஒரு பண்டிகையோட ப்ரீவியஸ் டே வந்து எவ்வளோ பிஸியாக இருக்கும்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வீட்டில் அவ்வளோ வேலை இருக்கும். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட் டே பூஜைக்கு தேவையானதெல்லாம் நம்ம வாங்கி வைக்கணும். சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும். அப்போ தான் நம்மளால் நெக்ஸ்ட் டே வந்து சீக்கிரமாக எந்திச்சி குளிச்சு முடிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் முடிக்கிறதும் சமைக்கிறதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளாலையுமே வந்து அந்த டேவை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நாங்கள் காலையிலேயே வந்து ஃபுல்லாக க்ளீனிங் ஆரம்பிச்சிட்டோம். வீடு ஃபுல்லாக ஒரு டீப் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த டிவி பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசாக 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் எங்களுக்கு அந்த டிவியை மாற்றணுங்கிற ஆசையே வரவே இல்லை. ஸோ அம்மா வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூசுவலாக பீத்தாம்பரி பவுடர் தான் யூஸ் பண்ணி அம்மா வந்து இந்த பாத்திரம்லாம் கழுவுவாங்க. நானும் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் போயிட்டு பளபளன்னு ஆகிடும். ஸோ அம்மா பூஜை ஷெல்ஃபும் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாமே பக்காவாக ரெடி. பூஜை ரூம் செட் பண்ண வேண்டியது தான். தங்கச்சி வந்த உடனே பூஜை ரூம் செட் பண்ணிடுவாள். நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் வரும்போதே என் தங்கச்சி வந்து பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. ஸோ வாழை இலை முக்கியமாக வாங்கிட்டு வந்திருந்தா. யூசுவலாக இந்த ஃபெஸ்டிவல் டேஸ் அன்றைக்கி நம்ம சமைச்சிருக்கிறதெல்லாம் அந்த வாழை இலையில வச்சு சாப்பிட்டாலே ஒரு தனி சந்தோஷம்தான். ஸோ அதுக்கு கண்டிப்பாக எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலுமே நாங்கள் கண்டிப்பாக வாழை இலை வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா வந்து பூ பார்த்திங்கன்னா அன்றைக்கி செம விலை. 100 கிராம்ஸே 35 ருப்பீஸ்ன்னு விற்றாங்க. ஸோ அவள் வாங்கிட்டு வந்ததெல்லாம் நான் நீட்டாக எடுத்து வச்சுட்ருந்தேன். வீட்டில் வந்து குட்டி பாப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்பப்போ பிச்சின் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியுது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா பூஜை ஷெல்ஃப் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யூசுவலாக பூஜை ரூமில் ஃபோட்டோஸ்க்கு இல்லைன்னா விளக்குக்கெல்லாம் நம்ம பொட்டு வைக்கும்போது மஞ்சளில் தண்ணிக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் கலந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜை ஷெல்ஃபே அவ்வளோ மணமாக இருக்கும். அண்ட் குங்குமம் கூட வந்து தாழம்பூ குங்குமம் யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, தெய்வீகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கடைசியாக ஃபைனலாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அம்மா ஸ்டவ்க்கும் அழகாக போட்டுலாம் வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் டே எழுந்துச்சி பூஜை பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி உகாதி டு யூ ஆல்.